அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் வணக்கம். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடணும்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோமா? அதாவது நம்ம சீதாதேவி இலங்கையில் அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்தாங்க, சிறைப்பிடிச்சிருந்தாங்க. அப்போம்போது நம்ம இவர் ஆஞ்சநேயர் ராமர் கொடுத்த மோதிரத்தை கொண்டு வந்து சீதாதேவிகிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அதை வாங்கின உடனே இவருக்கு சந்தோஷம், சீதாதேவிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல, மகிழ்ச்சியில் துள்ளுறாங்க. அப்போ நம்ம ஆஞ்சநேயரை ஆசீர்வாதம் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. அப்போ பார்த்தா எதுவுமே ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது வெத்தலை கொடியை பார்த்துறாங்க. அப்போ அதில் உள்ள வெத்தலையை எடுத்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அவர் பணிஞ்சு குனிஞ்சு வணங்குறாரு. ஆஞ்சநேயர் வணங்கும்போது இந்த வெத்தலையை அவர் மேலே தூவி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆசீர்வாதம் பண்ணதோடு இல்லாமல் அடுத்து அந்த வெத்தலையை எடுத்து மாலை கட்டி, அதாவது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எடுத்து ஒரு 2 செட்டாவது பாக்கு உள்ள ஒவ்வொரு பாக்காவது வச்சு அதுக்குள்ளே வச்சு கட்டி 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 வெத்தலை மாலை போட்டு வணங்குறாங்க. அதனால அவங்களுக்கு காரியம் அவங்க தொடங்குற காரியமும் வெற்றியாகுது. அதனால தான் வெத்தலை மாலை சாத்துறோம். அதனால் நம்ம எல்லாருமே மற்ற தெய்வங்களுக்கு வெத்தலை மாலை போடக்கூடாது, வெத்தலை பாக்கு வச்சு தாம்பூலம் வைக்கலாம். ஆனால் ஆஞ்சநேயருக்கு மட்டும் சனிக்கிழமை ஒரு 9 வாரமோ, செவ்வாய்க்கிழமை 9 வாரமோ நம்ம அந்த வெத்தலை மாலை கட்டிட்டு போய் ஆஞ்சநேயரை வணங்கினோன்னா நிச்சயமாக சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நீடூழி வாழலாம். எனவே அனைவரும் வெத்தலை மாலை கட்டி போட்டு, அது 2வது வெற்றிலை மாலை அப்படின்னா வெற்றியை தரும் மாலை. அது வெற்றியை தரும் மாலை வெற்றிலை மாலை. எனவே அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அனுமானே போற்றி, ஸ்ரீ அனுமானே போற்றி.